ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நலமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மொதல் பார்க்குறீங்களா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னங்கிறது பார்க்கலாம். பால் காய்ச்சினீங்கன்னா இதுமாரி நல்லா பொங்க காய்ச்சிட்டு எடுத்து வச்சிங்கன்னா பால் ஈவினிங் வரைக்கும் என்ன நைட்டு வரைக்குமே உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இனிமேல் வெயில் காலங்கிறதுனால பாலை எது மாதிரி நம்ம காய்ச்சி எடுத்து வச்சுக்கிட்டால் தான் பால் வீணாகாமல் இருக்கும். அதேமாதிரி இதுமாதிரி காய்ச்சி வச்ச பாலில் டீ காஃபி போடும்போதும் சூப்பராகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வெயில் காலங்கிறதுனால பால் மறுபடியும் சூடு பண்ணும்போது இந்த வெடிப்பு வைக்கிற மாரி இருக்கும், வீணாக போயிடும். அதுமாதிரி ஆகாமல் இருக்க இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுமாதிரி ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து வச்சுக்கிற பாலை நீங்கள் அடுப்பில் உடனே வச்சு ஹீட் பண்ணாதீங்க. இதுமாதிரி கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு எடுத்து வச்சுருக்கிற பாலை ஊற்றி ஹீட் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணி கொதிக்கிற நேரத்தில் இந்த பால் கூலிங் கொஞ்சம் ஆறிடும். அந்த கூலிங்கோடு காய்ச்சும் போது தான் பால் கெட்டு போகும். இந்த மாதிரி கொஞ்சம் கூலிங் ஆறின பிறகு பாலை காய்ச்சிக்கோங்க. இந்த மாதிரி பால் கொஞ்சம் ஹீட் ஆன உடனே நம்ம தேவைங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி காய்ச்சி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்த டிப்ஸ் என்னங்கிற பார்க்கலாம். நீங்கள் கேஸ் அடுப்பை ஆன் பண்ணுறீங்க. இந்த ரெகுலேட்டரை லோ ஃப்ளேமில் வச்சு அதுக்கப்புறமேட்டுக்கு அடுப்பை ஆன் பண்ணி பாருங்கள். கேஸ் சீக்கிரமாகவே உங்களுக்கு தீராது. ஏன்னா ரெகுலேட்டரை ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஆன் பண்ணும்போது கேஸ் குப்புன்னு வாடை வரும். அதே மாதிரி கேஸ் நிறையவே வேஸ்ட் ஆகும். அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஆன் பண்ணி பாருங்கள். சீக்கிரம் உங்களுக்கு கேஸ் தீரவே தீராது. இந்த ஐடியா பிடிச்சிருந்தனா ஒரு லைக் போட்டுக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இது மாதிரி பால், பருப்பு இது மாதிரி பொங்குற பொருள் வைக்கிறீங்க அப்படின்னா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் மற்ற வேலையை பாருங்கள். அடுப்பில் பால் வச்சோன்னா சிந்தனை இல்லாமல் பாலில் தான் இருக்கும், செய்கிற வேலையில் இருக்காது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வேலையை பார்த்தோம்னா அது மாதிரி லோ ஃப்ளேமில் இருக்கும்போது பால் பொங்கி ஊற்றாமல் இருக்கும். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. அடுத்தது இந்த மாதிரியான மாவு கவரு, பால் கவரெல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குப்பை தொட்டியில் போட்டுக்கோங்க. ஏன்னா வெயில் காலங்கிறதுனால இது மாதிரி பொருட்களுக்கெல்லாம் எறும்பு வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம தெருவுக்கு குப்பை வாங்க வரவங்க ஒரு 2-3 நாள் கழிச்சு கூட வருவாங்க. அது வரைக்குமே இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணாமல் அந்த கவருங்களை போடும்போதே அதில் இருக்கிற இந்த ஸ்மெல்லு வீட்டை சுற்றியே இருக்கும். அதனால் இந்த வாஷ் பண்ணிட்டு போட்டோம்னா அந்த ஸ்மெல்லும் இருக்காது. இந்த கவரை இந்தமாதிரி தண்ணியை வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குப்பை தொட்டியில் போட்டுக்கலாம். பால் கவரை இறக்கி போட்டுக்கலாம். இந்தமாதிரி சிங்கில் நீங்கள் நைட்டில் வேலை முடிஞ்ச உடனே இது மாதிரி இடிகளில் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படுக்க போங்க. இந்த ஓட்டை வழியாக சின்ன சின்ன பூச்சிங்க வராமல் இருக்கும். நிறைய கரப்பான்பூச்சிங்க தான் வரும். கரப்பான்பூச்சி வரவே வராது. ஏன்னா நம்ம சின்ன சைஸ் டப்பா வைக்கும்போதே அது வெயிட்லெஸ்ஸாக இருந்ததுன்னா அந்த டப்பாவை தள்ளி விட்டுட்டு பூச்சிங்க வரும். இது மாதிரி வெயிட்டான பொருள் வைக்கும்போதே உள்ளார எந்த பூச்சியுமே வராது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. இல்லை நீங்கள் சின்ன சைஸ் டப்பா வைக்கிறீங்கனாலும் அது மேலேயும் இந்த இன்ஜிரி கிரக்கில் வச்சுருங்க. ஏன்னா அப்போ தான் அந்த டப்பா நவராமல் இருக்கும். இந்த கல் வைக்கிறதுனால அந்த டப்பா ஒன்றும் உடையாது. அந்த வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சிங்கில் புழங்குற தண்ணியில் இருக்க கசடு எல்லாமே இந்த ஓட்டையில் அடைச்சிக்கும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சுட்டு இந்த கல்லை வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணி எல்லாமே அடிப்பக்கம் வடிஞ்சிடும். அந்த கசடு எல்லாமே இந்த வடிகட்டியில் தங்கிடும். இந்த டிப்ஸும் செஞ்சு பாருங்கள். நானும் இந்த டிப்ஸ் தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நிறைய பாத்திரம் விளக்கும்போது கசடு என்ன தான் நம்ம கையால் எடுத்தாலும் சரி, ஏதாவது ஒரு கசடை போய் அந்த ஜிப்பு ஓட்டையில் அடைச்சிக்கிச்சுன்னா தண்ணி வெளியில் போகவே போகாது. எதிர்த்துக்கிட்டு திரும்பி வீட்டுக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிடும். அதனால் நீங்கள் இந்த ஐடியா ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிறைய பெண்களுக்கு இந்த கசடு க்ளீன் பண்ணுறது தான் பெரிய வேலையாக இருக்கும். இந்த மாதிரி வீணாக பண்ண விட்டு வடிகட்டியே வச்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்கிறத பார்க்கலாம். ஒரு சில டைம் நம்ம பாத்திரம் விளக்கணுன்னா அந்த பாத்திரத்தெல்லாம் தண்ணி வடிய விடாமல் இது மாதிரி வச்சுருவோம். அந்த மாதிரி பாத்திரத்தில் இருக்கிற தண்ணி எல்லாமே இந்த சிங்கில் நம்ம வடிய விட்டுட்டு அந்த பாத்திரத்தை ஸ்டாண்டில் அடுக்கி வைப்போம். ஸ்டாண்டில் அடுக்கி வைக்கும்போது இந்த விஷயத்தை மட்டும் கவனிக்க மறக்காதீங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா இந்த பாத்திரத்தெல்லாம் அப்படியே ஈரத்தோடு அந்த ஸ்டாண்டில் அடுக்கி வச்சுருவீங்க. அந்த மாதிரி அடுக்கி வைக்கும்போது ஸ்டாண்டு சீக்கிரமாகவே துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டில் எடுத்து வைங்க. அதுமாதிரி ஸ்டாண்டில் வைக்கிற பொருளும் ரொம்ப வெயிட்டாக இருக்கிற பொருளை வைக்காதீங்க. அந்த நம்ம வைக்கிற அந்த தட்டு மாதிரி இருக்கிற பகுதியெல்லாம் சீக்கிரமாகவே உக்காந்துரும், வளைஞ்சிரும். அதனால் நீங்கள் அது மாதிரி வைக்காதீங்க. அதே மாதிரி சமைக்கிற பாத்திரம்லாம் இந்த மாதிரி நம்ம செட்டாக எடுத்து வச்சிட்டோம்னா சமைக்கிற நேரத்தில் நம்ம டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இட்லி பானையெல்லாம் நம்ம தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு எடுத்து வச்சா தான் அந்த இட்லி பானை சீக்கிரம் துரு பிடிக்காமல் இருக்கும். அதே மாதிரி தண்ணியை நல்லா வடிய விட்டு எடுத்து வைக்கிற பாத்திரங்கள் எல்லாமே சீக்கிரமாகவே வீணாகவும் போகாது. இது மாதிரி செட்டாக நம்ம சமைக்கிற பாத்திரத்தை எடுத்து வச்சிட்டோன்னா தேவைங்கிறப்ப டக்குன்னு எடுத்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பிளேட் வைக்கிறதுக்குன்னே இது மாதிரி ஒரு பாட்டு கொடுத்துருப்பாங்க. அதில் போய் நம்ம
அதில் போய் பெரிய பொருள் வச்சோன்னா அந்த கம்பி வளைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது வந்து கேரியர் இது மாதிரி நம்ம செட்டாக எடுத்து வச்சிட்டோன்னா தேட வேண்டிய அவசியமே கிடையாது. அடுத்த டிப்ஸை நாங்கள் பார்க்கலாம். புது உப்பு ஜாடி வாங்கினதால பழைய உப்பு ஜாடியை நான் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது மாதிரி நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள். அந்த உப்பு ஜாடிக்கு வந்து மூடி இல்லாததுனால இந்த மாதிரி நான் செட்டாக இருக்கிற உப்பு ஜாடியை யூஸ் பண்ணிக்கிட்டேன். இந்த உப்பு ஜாடியை எப்படி யூஸ் பண்ணுறதுங்க பார்க்கலாம். இதில் வந்து நம்ம வந்து பூ ஜாடியை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் ஏதாவது பொருள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதில் இந்த மாதிரி ஸ்பூன் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது மாதிரி ஒரு ஸ்பூன் ஸ்டாண்டில் தான் எல்லா ஸ்பூன் போட்டுக்கிறது. மீதி இருக்கிறதெல்லாம் வந்து வேறு பவுலில் வச்சுக்கிறது. இப்போ இந்த உப்பு ஜாடியில் இந்த சில்வர் ஸ்பூன் மட்டும் போட்டு வச்சுக்க போகிறேன். நீங்கள் வந்து டிஷ்யூ பேப்பரை வச்சுருந்தீங்கன்னா டிஷ்யூ பேப்பர் ஜாடிக்கு அடியில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பொருளை வச்சிங்கன்னா அந்த பொருளெல்லாம் துரு பிடிக்காமல் இருக்கும். ஏன்னா அடிக்கடி ஈரம் பட்டுச்சுன்னா இந்த சில்வர் ஸ்பூனெல்லாம் துரு பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் போட்டுக்கோங்க. நான் வீடியோக்காக அப்படியே போட்டு காட்டியிருக்கேன். இதில் வந்து முறுக்காச்சி போட்டுக்கலாம். நமக்கு எமர்ஜென்சியாக எந்த பொருள் தேடுறதா இருக்கோ அதை போட்டுக்கலாம். இந்த பவுலில் வந்து இந்த ஸ்டாண்டில் வந்து நான் முக்கியமான பொருட்களை வச்சுருக்கேன். கிச்சனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான விஷயங்களை இதில் போட்டு வச்சுருக்கேன். அதாவது அந்த வாட்டர் கேன் மூடி இதுமாரி முறுக்காச்சி போட்டு வச்சுருக்கேன். இந்த மாதிரியான பிளாஸ்டிக்கு ஆயில் ப்ரஷ் ஃபிட் பண்ணுறது, அதே மாதிரி இந்த டெஸ்டரு, ஸ்க்ரூ டைட் பண்ணுறது, இது மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் நானே இதில் போட்டு வச்சுருக்கேன். குட்டி குட்டி ஸ்பூனும் இதில் தான் நான் போட்டு வச்சுக்கிறது. ரொம்பவும் தேட வேண்டியது கிடையாது. குட்டி ஸ்பூனெல்லாம் இது மாதிரி ஒரு ஸ்டாண்டில் போட்டு வச்சுக்கோங்க. நான் எப்படி வந்து கிச்சனில் புழங்குறோம், எப்படி நான் வந்து ஈஸியாக இதெல்லாம் நான் எடுக்கிறேன் அப்படிங்கிற தகவல் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. இந்த உப்பு ஜாடியில் இந்த ஸ்பூனெல்லாம் போட்ட உடனே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். இது வந்து இந்த போஸ்டர் தான். இந்த கல்யாண போஸ்டரு, கட்சி போஸ்டர்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த போஸ்டர் தான் இது. அது வந்து எதுக்குன்னா இந்த பெட்டுக்கு போட்டுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்தோம். பெட்டுக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் மிளகா வத்தல் வடகம் போடுறதுக்கும் இந்த போஸ்டர் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெருசாகவே இருந்துச்சு. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் எடுத்துகிட்டு வந்தார். அதை அப்படியே நாங்கள் கட்டிலுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டோம். தேவைங்கிறப்ப எடுத்து அப்படியே மிளகா, மல்லி, கொத்தமல்லி இது மாதிரி வடகம் போடுறதுக்கோ, இல்லை நம்ம வீட்டில் சாமான் விளக்கி அப்படியே காய வைக்கிறதுக்கோ இது யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி போஸ்டர் கிடச்சதுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. கொண்டுக்கிட்டு வந்து இது மாதிரி வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி நம்ம வந்து கவுண்டர் டாப்பில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம செல்ஃபில் அப்படியே கட் பண்ணி அழகாக ஃபிட் பண்ணி நம்ம துணிமணியை அடுக்கி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வாஷிங் மிஷின்கிட்ட யூஸ் பண்ணிக்கலாம். எப்படியோ நமக்கு தேவைப்படுற விஷயத்துக்கு இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் போட்டுக்கோங்க. அடுத்த டிப்ஸு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். இது வந்து வெயில் நேரத்தில் நம்ம தலைக்கு தேய்ச்சிக்கிறதுக்கு ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள் தான் ரெடி பண்ண போகிறோம். இது வந்து முதல் நாள் எடுத்து வச்ச கஞ்சி தண்ணி. அதில் வந்து ஒரு 10 சீயக்காய் காய் போட்டுக்க போகிறேன். சீயக்காய் காயோட இந்த ஒரு சில பொருட்களும் சேர்த்து நல்லா ஊற வச்சு தலைக்கு தேய்ச்சி குடிச்சிட்டிங்கன்னா அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும். ரொம்பவே ஹீட்டான உடம்புக்காரவங்களுக்கு வாரத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ரெடி பண்ணி தலைக்கு தேய்ச்சி குளிச்சிக்கிட்டே வாங்க. உடம்பு ஹீட்டு ரொம்பவே குறையும். அந்த கஞ்சி தண்ணியில் சீயக்காய், கொஞ்சம் வெந்தயம், ஒரு நெல்லிக்காய் போட்டிருக்கேன். இதோட 2 பாதாம் பிசின் போட்டுக்க போகிறேன். இதையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். பாதாம் பிசின்னு தலைக்கு, ஃபேஸுக்கு எல்லாமே நல்லாயிருக்கும். 2 பாதாம் பிசின் போட்டிருக்கேன். அதோட ஒரு 7, 8 சின்ன வெங்காயம் போட்டிருக்கேன். இது உடனே ஊற வச்சு தேய்ச்சி குளிக்கக்கூடாது. ஒரு 3 நாளைக்கு நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அரைச்சி பாருங்கள். அவ்வளோ நல்லா பொங்க வரும். தலைக்கு தேய்ச்சி குளிக்கும்போது நல்லா குளிர்ச்சியாகவே இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னங்க பார்க்கலாம். இதுமாதிரி ஊசியை வந்து நீங்கள் உடனே டக்குன்னு எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா சொல்கிற பாருங்க. இது மாதிரி பழைய காலாண்டர்லாம் வீட்டில் இருக்கும். அந்த காலாண்டரில் இதை இந்த மாதிரி சொருகி வச்சுருங்க. வேணுங்கிறப்ப அப்படியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் யூஸ் முடிஞ்ச உடனே மறுபடியும் இது மாதிரி சொருகி வச்சிடலாம். நம்ம ஹாலில் ஃபேன் போட்டாலே இது மாதிரி காலாண்டர்லாம் பறக்க ஆரம்பிச்சிடும். டப்பு டப்புன்னு அடிக்கும். அப்படி இல்லைன்னா செவுத்தில் இந்த பக்கம் அந்த பக்கம் உராசி செவரே வீணாக போயிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இது மாதிரி ஒரு கிளிப்பை போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த காலாண்டர் பறக்காமலும் இருக்கும். இந்த பக்கம் அந்த பக்கம் ஆடாமல் இருக்கும். ஏன்னா இது மாதிரி அடிப்பக்கமாக வந்து அந்த காலாண்டர் ஆடும்போது கறிப்படி எரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் அது மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு கிளிப்பு, அப்படி இல்லைன்னா தலையில் போடுற குஷி கிளிப்பு இது மாதிரி போட்டு வச்சுட்டிங்கன்னா காலாண்டர் பறக்காமல் இருக்கும். நாங்கள் இந்த ஐடியா தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இனி வீடியோ டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், ஹைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.